சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஹலோ, நான் தான் உங்க விஜய் மது. ஸோ ரீசெண்டாக சூர்யா சார் சொன்னதை நம்ம கேட்டிருப்போம். எனக்கு இருக்கிற மிகப்பெரிய சொத்து வந்து அகரம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அகரம் ஃபவுண்டேஷனில் தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம். சூர்யா சாரையும் தாண்டி நிறைய உழைக்கிறவங்க வந்து இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க பின்னாடி. ஸோ அவரோட விஷனை வந்து நிறைய விஷயங்கள்ல இவங்க சப்போர்ட் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம போய் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். படிக்கக்கூடிய மாணவர்களை தான் நம்ம முதல்ல எடுக்கிறோம். ஸோ இங்கே விதை அப்படிங்கிற ஒரு விஷயம், ஓகே யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ஒரு பொருளாதார உதவி தேவைப்படுது, அவங்களுக்கு பைசாவை கொடுத்துட்டு நீ படிச்சிரு அப்படின்னு விடுறது அப்படின்றது கிடையாது. ஒரு 10,000 பேர் அப்ளை பண்ணுறாங்க, 8,000 பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா 500-600 பேருக்கு மேலே சப்போர்ட் பண்ண முடிஞ்சதில்லை. அது முதல் வருஷம்லாம் 100 பேர் தான் பண்ண முடிஞ்சது. ஒவ்வொரு குழந்தைக்கும் மென்டர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒர்க் ஷாப்ஸ் இருக்கும், அவங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும், அவங்களோட தொடர்ச்சியாக உரையாடுறதுக்கு யாரும் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட குடும்பம் வேறு, அவங்க சூழல் வேறு. ஸோ அந்த அறியாமை இல்லாத ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அவங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அந்த சப்போர்ட் சிஸ்டம் அவங்களுக்கு கிரியேட் பண்ணி அவங்களோட தொடர்ச்சியாக ட்ராவல் பண்ணுறது, பொருளாதாரம் மட்டும் கொடுத்து விடுறது கிடையாது இங்கே தேவை. அதை தாண்டி அவங்களோட ஒரு பயணம் பண்ண வேண்டியிருக்கு, ஒரு மென்டர் பண்ண வேண்டியிருக்கு, அவங்களோட டிராவல் பண்ண வேண்டியிருக்கு. இந்த பிள்ளைங்க காலேஜ் சேர்ந்துருவாங்க, காலேஜ் ட்ராப் ஆகாம வரைக்கும் பார்க்க வேண்டியிருக்கு. இது எல்லாமே சேர்த்து அண்ட் அவங்க முடிச்சுட்டு இங்க எப்படிப்பட்ட மாணவர்களா உருவாகுறாங்க. இதை நான் அகரம் இன்னைக்கு இயங்குறதுக்கான காரணம், இது ஆரம்பிச்ச இடம் சூர்யாவோ ஞானவேலோ நடத்துறதுக்கு நானோ இப்படி நம்ம யாராவது இருந்திருக்கலாம். ஆனால் இது தொடர்ச்சியாக நடக்கிறதுக்கு காரணம் நிறைய சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல கல்லூரிகள் எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட் இல்லாமல் இன்னைக்கு அகரம் இதுவாக இருக்காது. அகரமோட உயிர் நாடுங்கிறது அகரமோட வாலண்டியர்ஸ் மட்டும்தான். அகரமோட அலுமினைஸ் தான் இதில் பாதி விஷயத்தை டேக் ஓவர் பண்ணி நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க இதே மாதிரியான ஒரு ப்ராசஸ்க்குள்ளே இருந்து வந்து இங்கே ஒரு மாணவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க, படித்து முடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு இதுதான் என் கரியர், இதை ஒட்டி தான் நான் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அழகான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க. இட் கிவ்ஸ் ஆல் ஆஃப் தெம் இன்ஸ்பிரேஷன் நான் சொல்லுவேன். அண்ட் இதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்கும், அண்ட் இப்போ நீங்கள் கடந்து வந்துட்டு இருக்கிற பாதை இருக்கும். அதை பற்றி எங்களுக்கு ப்ரீஃபாக சொல்லுங்க மேம். அகரம் வந்து 2006 இது சூர்யா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டாக ஏதோ ஒரு இடத்துல இந்த சமுதாயம், இந்த மக்கள், இந்த ஃபேன்ஸ் எல்லாருமே அவருக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நான் திருப்பி ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சு ஆரம்பித்த ஒரு விஷயம். பட் அது 2007-2008 ஒரு நல்ல அசோசியேஷனோட ஞானவேல் அண்ட் சூர்யா 2 பேருமே சந்திச்சுட்டாங்க. ஞானவேல் வாஸ் ஜேர்னலிஸ்ட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ சந்திச்சுட்டாங்க. அண்ட் இல்லை இது அதை தாண்டி இது சமுதாயத்துக்கு ஒரு தேவை இருக்குது, இதெல்லாம் தான் அதோட தேவை. இன்னைக்கு கல்வி கிடைக்காதவங்க எத்தனை பேர், முதல் தலைமுறையாக படிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்ற டிஸ்கஷனோட அது ரொம்ப வேற உருமாறி கல்விக்காக நம்ம ஒன்று பண்ணணும். அதை வந்து ஒரு தனிப்பட்ட பெயரில் கிடையாது, அது ஒரு பொதுவான விஷயம், அதை நம்ம அகரம்ன்ற பெயரில் பண்ணணும் அப்படின்ற முடிவு ஒரு 2007 ஒரு மாதிரி எடுத்தாங்க. ஸோ 2007-8 இருந்து இந்த விஷயங்கள் அகரம் ஒட்டினா நிறைய விஷயங்கள் இனிஷியலி சின்னதாக பண்ணி பட் கல்வியில் முதல் தலைமுறையாக படிக்கக்கூடிய அரசு பள்ளியில் படிக்கிற கிராமப்புற மாணவர்கள். ஸோ இவங்க 3 பேருக்கு தான் அகரம்ல இருந்து ₹1 இருந்தாலும் சரி, ஒரு நிமிஷமா இருந்தாலும் சரி நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது. ஸோ 2007 இருந்து இவங்களை ஒட்டி, இவங்களோட முன்னேற்றத்தை ஒட்டி கல்வியில நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு எடுத்த முடிவு. ஸோ அப்பத்திலிருந்து நிறைய விஷயங்கள் செஞ்சு கற்றுக்கிட்டு தப்பு செஞ்சு சரியா பண்ணி அப்படின்னு ஒரு ஸ்டேஜா வந்திருக்கோம். ஸோ 2010 விதை அப்படின்னு அகரமோட ஃபிளாக்ஷிப், அதுதான் ரொம்ப முக்கியமான ப்ரோக்ராம். ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே பார்க்குற இந்த ஆயிரக்கணக்கான மாணவர்களோட பின்னணி. ஸோ அந்த விதை அப்படின்றது 2010 நாங்கள் ஆரம்பிச்ச ஒரு விஷயம். ஸோ இதே விஷயம் தான், முதல் தலைமுறையாக படிக்கிற அரசு பள்ளியில் படிக்கிற கிராமப்புற மாணவர்கள், இவங்களோட முன்னேற்றத்துக்கு அவங்க ஏன்னா இன்னைக்கு ஒரு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவரோ மாணவியோ நினைச்சாங்க அப்படின்னா ஒரு அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிட முடியும். அதுக்கான தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலத்தில் அதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்கு. அதுக்கப்புறம் கல்வின்றது இங்கே நிறைய கேள்விக்குறியாகுது, அங்கதான் நிறைய ட்ராப் அவுட்ஸ் நிகழுது. ஸோ இப்போ விதைன்றது அதை ஒட்டி இங்கே எல்லாருமே ஒரு ஸ்கூல் எஜுகேஷனுக்கும் குவாலிட்டிக்கும் நிறைய வேலை
செஞ்சுட்டு இருக்காங்க. பட் அதை தாண்டி இதுல காணாமே போயிடுறாங்க, இந்த ரேஸ்ல, இந்த ஆட்டத்துல காணாமே போயிடுற கல்வின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைக்காம போகிற அத்தனை பேர் இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு ஆரம்பிச்சு தான் விதை. ஸோ சின்ஸ் 2010 we've been working in this called விதை அப்படின்ற விஷயம். ஸோ தட்ஸ் த பிரீஃப் ஆஃப், ரொம்ப ரொம்ப சுருக்கமான பிரீஃப்னா இதுதான் அகரம் பத்தி. ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் நான் பார்க்குறேன் ரொம்ப இன்வால்வ்டா இருக்காங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்ன நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே அரசு பள்ளியிலிருந்து படிக்கக்கூடிய மாணவர்களை தான் நம்ம முதல்ல எடுக்கிறோம். ஸோ இங்கே விதை அப்படிங்கிற ஒரு விஷயம், ஓகே, யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ஒரு பொருளாதார உதவி தேவைப்படுது, அவங்களுக்கு பைசாவை கொடுத்துட்டு நீ படிச்சிரு அப்படின்னு விடுறது அப்படின்றது கிடையாது. ஸோ விதைன்னு ஆரம்பிக்கிறதுக்கான அந்த விதையை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். பட் விதையை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா என்னெல்லாம் அதை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 12th முடிக்கிற ஒரு பிள்ளை, அது வரைக்கும் ஒரு தமிழ் மீடியம்ல படிச்சிருப்பாங்க, ஒரு கிராமத்துல ஏதோ ஒரு பள்ளியில படிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு, ஆனால் சோர்சஸ் இருக்காது, சப்போர்ட் சிஸ்டம் இருக்காது. ஸோ அப்படி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் அகரம்க்கு அப்ளை பண்ணுவாங்க. எங்களுக்கு ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா 8000 அப்ளிகேஷன், 10,000 அப்ளிகேஷன், 12,000 அப்ளிகேஷன், இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் வரும். இது வரைக்கும் இந்த விதையோட 15 வருஷத்துல 2014 வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. விதைக்கு ஹெல்ப் வேணும் எங்களுக்கு, ஏதோ ஒரு இடத்துல என்னால மேல படிக்க முடியல, எனக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வருஷம் 8,000 10,000 அப்படின்ற மாதிரியான கேட்டகரியில. ஸோ அப்படி அப்ளை பண்றவங்கள்ல யாரெல்லாம் அரசு பள்ளியில படிச்சிருக்காங்க, யாரெல்லாம் கிராமப்புறத்துல இருந்திருக்காங்க, யாருக்கெல்லாம் பொருளாதார ரீதியா சிக்கல்கள் ரொம்ப அதிகமா இருக்கு, அதாவது சிங்கிள் பேரண்ட் இருக்கக்கூடிய, இல்ல அப்பாவோ அம்மாவோ 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க இருக்கக்கூடியவங்க யாரு, அவங்களுக்கெல்லாம் ப்ரையாரிட்டி கொடுத்து செலக்ட் பண்றதுங்கிறது தான் விதையோட ப்ராசஸ். அந்த செலெக்ஷனுக்கு அப்புறமா ஒரு வருஷமும் எங்களோட ஸ்ட்ரென்த்ல இருந்து, இப்போ நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, அகரம் இன்னைக்கு இயங்குறதுக்கான காரணம் இது ஆரம்பிச்ச இடம் சூர்யாவோ ஞானவேலோ நடத்துறதுக்கு நானோ இப்படி நம்ம யாராவது இருந்திருக்கலாம். ஆனா இது தொடர்ச்சியா நடக்கிறதுக்கு காரணம் நிறைய சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல கல்லூரிகள் எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட் இல்லாம இன்னைக்கு அகரம் இதுவா இருக்காது. டோனர்ஸா நிறைய பேரு அவங்களால என்னென்ன முடியுமோ அதை சப்போர்ட் பண்ணாம இன்னைக்கு அகரம் இதுவா இருந்திருக்காது. ஸோ ஒரு ஊர் கூடி இழுக்கிற தேர் தான் அகரம் என்னைக்குமே. அது எல்லாருமே கைகோர்த்து ஒரு விஷயம் சரியா நடக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதான் அகரம்ல தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அதுல விதையில குறிப்பா செலக்ட் ஆகக்கூடிய மாணவர்கள், இப்போ நாங்கள் ஒரு வருஷத்துல இவ்வளோ 1000 அப்ளிகேஷன் சொல்றோம் இல்லையா, அது எத்தனை பேர் சுமாரா நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? 500. ஆமா, எங்களால ஒரு 10,000 பேர் அப்ளை பண்றாங்க, 8,000 பேர் அப்ளை பண்றாங்கன்னா 500-600 பேருக்கு மேல சப்போர்ட் பண்ண முடிஞ்சது இல்லை. அது முதல் வருஷம்லாம் 100 பேர் தான் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறமா தான் ஒரு வருஷமா அதை விரிவுபடுத்தி இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 600 பேர் 700 பேர் மாதிரி சப்போர்ட் பண்ற இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ இந்த 600 பேரை பல கிரைட்டீரியாவை பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இருக்கிறதுலே டிசர்விங்கா இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை தான் உள்ள வர முடியும் அப்படின்ற அளவுக்கு எங்களோட ப்ராசஸ் இருக்கும். அது நீங்க பார்க்கும்போது டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும். அப்படி செலக்ட் ஆகிற 600 பேர், நீ செலக்ட் ஆயிட்டவா, இன்னில இருந்து நீ அகரம் ஸ்டூடெண்ட், உனக்கு நாங்க என்ன வேணுமோ அதை ஃபினான்ஷியலா பண்றோம், நீ போய் படிச்சுக்கோ அப்படின்னு விடுறது கிடையாது. அகரமோட விதையோட அடிப்படை அப்பத்துல இருந்தா அது வரைக்கும் ஒரு ப்ராசஸ் செலக்ஷன்ங்கிறது. அதுக்கப்புறமா தான் ஆக்சுவலி எங்களுக்கும் அவங்களுக்குமான இணக்கமும் வேலையும் ஆரம்பிக்குது. ஒவ்வொரு குழந்தைக்கும் மென்டர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒர்க் ஷாப்ஸ் இருக்கும், அவங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும், அவங்களோட தொடர்ச்சியா உரையாடுறதுக்கு யாரும் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட குடும்பம் வேற, அவங்க சூழல் வேற, இவங்க என்னெல்லாம் சப்போர்ட் சிஸ்டமா எதிர்பார்க்கிறாங்களோ அது அவங்க குடும்பம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காது. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல அறியாமை அப்படின்ற விஷயத்துக்குள்ள நிக்கிறவங்க தான் இன்னைக்கு அந்த அறியாமையை உடைச்சிட்டு இந்த இடத்துக்கு வராங்க. ஸோ அந்த அறியாமை இல்லாத ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அவங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அந்த சப்போர்ட் சிஸ்டம் அவங்களுக்கு கிரியேட் பண்ணி அவங்களோட தொடர்ச்சியா டிராவல் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பிள்ளைக்கும். அகரம்ல இன்னைக்கு படிச்சு முடிச்ச பிள்ளைங்க ஒரு 3200 பேர் இருக்காங்க. அது இல்லாம படிச்சுட்டு இருக்கிறவங்க ஒரு 1800 பேர் பக்கம் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே தொடர்ச்சியான ஒவ்வொருத்தருக்குமே ஒரு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து அவங்களுக்கு என்ன தேவையோ, அதாவது நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதை கொடுக்காம அவங்களுக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சு கொடுக்கறது அப்படின்றது தான் அகரம் தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கு. அதுதான் நீங்க இப்ப கேட்ட ஒரு பாட்டையும் பசங்க எப்படி எனர்ஜியா இருக்காங்க, எப்படி இதா இருக்காங்கன்றீங்களே, அதுக்கான பதில் நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கும் நம்மளுக்கும் அதோ இந்த யாரோ ஒருத்தங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, இந்த ஸ்காலர்ஷிப்போ ஸ்பான்சர்ஷிப்போ கிடையாது. ஸோ எனக்குமே அகரம் பத்தி ஒரு பெர்செப்ஷன் வெளியில உண்டு, இது என்ஜிஓவா மக்கள் பாக்குறாங்களா, இதுவா பாக்குறாங்கன்னு. இன்ஃபேக்ட் நீங்களுமே சொன்னீங்க சோஷியல் ஒர்க் பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்கன்னு. நான் அகரமா ஒரு என்ஜிஓவாவோ இல்லை அந்த மாதிரியான ஒரு அமைப்பாவோ கண்டிப்பா பார்க்க முடிஞ்சதே இல்லை. நான் இல்லை, அகரமோட அசோசியேட் ஆகிற யாருக்குமே அது மேல அப்படிப்பட்ட ஒரு பார்வையோ புரிதலோ இருக்காது. திஸ் இஸ் மோர் அ மூவ்மெண்ட். எல்லாரும் ஒன்று சேர்ந்து இங்க எல்லாருக்குமான வாய்ப்பு உறுதிப்படுத்தப்படணும், எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் சமமா கிடைக்கணும். அதுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சு அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏதோ ஒரு விதத்துல, ஒரு வாலண்டியரா இருக்கட்டும், ஒரு டோனரா இருக்கட்டும், அகரம்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மாணவியா இருக்கட்டும், அகரம்ல இது எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறவங்க எல்லாரும் ஆகட்டும், இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இந்த சமுதாயத்துல இருக்கு அப்படின்னு நினைச்சு அதன் மூலியமா கை கோக்குறவங்க தான் மொத்த பேரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் இதோட யூனிக்னஸ். வெல் செட், பிகாஸ் இட்ஸ் a மூவ்மெண்ட் அப்படின்றது. அண்ட் இது நீங்க கலந்து பேசுறப்போ உங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருப்பீங்கல்ல. இப்ப சாருக்கு ஒரு ஸ்டாண்ட் வந்திருக்கும்,
உங்களுக்கு ஒரு இடத்துல ரியலைசேஷன் வந்திருக்கும் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்குல்ல, அப்படி நீங்க உட்கார்ந்து பேசுறப்போ என்ன எப்படி முடிவெடுத்தீங்க இதை நம்ம பண்ணலாம் அப்படின்றத பத்தி? இல்லை, அதுதான் சொல்றேன், இது வந்து நம்மளால என்ன முடியும், இங்க என்ன தேவை இருக்கு, இது ரெண்டும் மேட்ச் ஆகிற இடம் தான் ஒரு விஷயம் எவால்வ் ஆகும். ஓகே, ஸோ நம்மளால முடியும் அப்படின்றதுக்கு சில லிமிடேஷன்ஸ் இருந்துச்சு. ஓகே, நம்மளால எப்படி உயர்கல்விக்கு பண்ணணுன்ற தேவை இங்க இருக்கு. உயர்கல்வியில வெறும் பொருளாதாரம் மட்டும் கொடுத்து விடுறது கிடையாது இங்க தேவை. அதை தாண்டி அவங்களோட ஒரு பயணம் பண்ண வேண்டியிருக்கு, ஒரு மென்டர் பண்ண வேண்டியிருக்கு, அவங்களோட டிராவல் பண்ண வேண்டியிருக்கு. இந்த பிள்ளைங்க காலேஜ் சேர்ந்துருவாங்க, காலேஜ் ட்ராப் ஆகாத வரைக்கும் பார்க்க வேண்டியிருக்கு. இது எல்லாமே சேர்த்து அண்ட் அவங்க முடிச்சுட்டு இங்க எப்படிப்பட்ட மாணவர்களா உருவாகுறாங்க, ரைட், தேர்ந்தெடுத்துட்டோம். அவங்க சூழல், அவங்களோட பொருளாதாரம், அவங்க வறுமை, இது எல்லாமே அதுக்கு காரணம். அவங்களோட சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் சொல்லுவோம், இது எல்லாமே அதுக்கு காரணம். அதுல இருந்து அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாங்க. அடுத்து அதுக்கு தொடர்ச்சியா அவங்க தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு முழுமையான இந்த ஹேண்ட் ஹோல்டிங், இந்த சப்போர்ட் சிஸ்டம், நீ படிச்சிடணும், ஏன் முக்கியம் அப்படின்ற ஒர்க் ஷாப்ஸ் இதெல்லாம் கொடுத்துட முடியும். அப்ப இவங்க எப்படிப்பட்ட மனிதர்களா இந்த சமுதாயத்தில் உருவாகுறாங்க அப்படின்றது இல்லையா? ஏன்னா அதுதானே ஒரு சமூக மாற்றம் நம்ம யோசிக்க முடிய பேசக்கூடிய விஷயமா இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த என்டையர் விஷயமே. எப்போ இந்த பிள்ளைங்க படிச்சு முடிச்சுட்டு வெளியில போய் இந்த சமுதாயத்துல ஏதோ ஒரு அர்த்தமுள்ள விஷயம் பண்றாங்களோ அப்பதான் இது கம்ப்ளீட் சைக்கிள் முழுமையடையும். அதுதான் நாங்க எடுத்த முதல் முடிவுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பொறுப்பும் கடமையும் உணர்ந்ததுதான் விதை அப்படின்றதா மாறுச்சு. ஸோ அதுல எங்களுக்கு யாருக்குமே மாற்றுக்கருத்து இல்லை, சூர்யானாக்கோ ஞானவேலுக்கோ யாருக்குமே மாற்றுக்கருத்து இல்லை. ஸோ அதனால அது ஒரு என்னவா, அதுக்கு என்ன சரியோ அது எப்படி சரியா எவால்வ் ஆகணுமோ, எப்படிப்பட்ட மனிதர்களை இந்த சமுதாயத்துல ஃபியூச்சருக்காக நம்ம உருவாக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படிப்பட்ட நபர்களை உருவாக்குறதுக்கான அந்த விதைகளாக தான் நாங்கள் எங்களோட பிள்ளைகள் ஒருத்தரையுமே பார்க்குறோம். ஸோ அந்த விஷயத்தை தான் அவங்களுக்கு தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அதுல ஒரு மாற்றுக்கருத்தோட ஒன்று உருவாகணுன்ற அவசியம் இல்லை, ஒத்த கருத்தோட தான், ஒத்த சிந்தனையோட தான் ஒன்று உருவாகி இருக்கு. ஸோ அதுதான் அதோட ஸ்ட்ரென்த்னு நினைக்கிறேன். மொத்த ப்ராசஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா அத்தனை பேரை வந்து அப்ளை பண்றாங்க, ஆனா தி மோஸ்ட் டிசர்விங்க்கு தான் அது கிடைக்குது. ஸோ அதை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம யாரு கூடலாம் பேச போறோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்க கிட்ட நம்ம கேட்டு. நான் இதுல ரொம்ப முக்கியமா ரொம்ப கான்சியஸா முதல்ல வந்து வாலண்டியர் காலேஜஸ் சப்போர்ட் பண்ணிருக்காங்க, டோனர் சப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொன்னேன். ஆனா இதோட உயிர் நாடி இருக்காங்க. அகரமோட உயிர் நாடிங்கிறது அகரமோட வாலண்டியர்ஸ் மட்டும்தான். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம, இப்ப நீங்க ஒண்ணு பண்றீங்க அப்படின்னு சொன்னா ஒரு வேலைக்கு போறோம், கரியர்னு ஒண்ணு பில்ட் பண்றோம், அதுக்குள்ள நம்மளுக்கு ஒரு பொருள் ஈட்டணும் அப்படின்றது ஆரம்பிச்சு, நான் எனக்கு ஒரு ஐடென்டிட்டி நான் தேடிக்கணும் அப்படின்ட்டு ஆரம்பிச்சு ஒன்றும் இருக்கு இல்லையா? அது எதுவுமே இல்லாத அன்கண்டிஷனலான மக்கள், எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்ப்பாம, எந்த விதமான விஷயத்து மேலேயும் ஒரு ஆசையோ இதுவோ இல்லாம, பட் நான் ஒரு நேரம் கொடுக்குறேன், என்னோட நேரமோ என்னோட நாலேஜோ எதுவா இருந்தாலும் ஏதோ ஒரு வாழ்க்கையில ஒரு அர்த்தத்தை கூட்ட போகுது அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங்ல மட்டுமே இங்க நூற்றுக்கணக்கான வாலண்டியர்ஸ் டிராவல் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இவ்வளோ வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான வாலண்டியர்ஸ் இதுக்குள்ள இருந்திருப்பாங்க. அவங்க தான் அகரம் தான் அவங்க. ஸோ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தான் இன்னைக்குமே நாங்கள் அகரம் மாதிரியான ஒரு விஷயத்தை டெடிகேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்மளோட இந்த ப்ராசஸை என்னெல்லாம் அகரம் செய்யுது. இப்போ நான் உங்களுக்கு பேசிக்காக நாங்கள் 2006 எப்படி ஆரம்பித்தோம், 2010 விதைன்னு ஒன்று கொண்டு வந்தோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிட்டேன். பட் அதுக்கப்புறமா அது எப்படி ஒரு ஸ்டேஜும் எவால்வ் ஆச்சு, என்னெல்லாம் அதுக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கு, எத்தனை பேர் அதில் இன்வால்வ் ஆகுறாங்க, எப்படிப்பட்ட வேலைகள் செய்கிறோம் அப்படின்றது எல்லாமே முதல்ல செலெக்ஷன் பற்றி, எப்படி அகரம்ல ஒரு மாணவரோ மாணவியோ தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்றத பற்றி ஒரு செட் ஆஃப் வாலண்டியர்ஸ் நம்மளுக்கு சொல்ல போகிறாங்க. அதுக்கு அடுத்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வெறும் பொருளாதாரம் மட்டும் இல்லை அங்கே உதவின்றது. ஸோ அங்கே அடிப்படையாக நம்ம பண்ணுறதுன்றது அந்த பிள்ளைங்களோட முழுமையான ட்ராவல் தான். ஒரு குழந்தையோடய நம்ம எப்படி ட்ராவல் பண்ணுறோம், அவங்களுக்கும் நம்மளுக்குமான உறவு என்னவா இருக்குது, அதுக்கப்புறம் அவங்க எப்படிப்பட்ட மனிதர்களாக அந்த சமுதாயத்தை மாறுறாங்க. அதுக்கு 2 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று மென்டரிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, 2வது அவங்களுக்கு நம்ம தொடர்ச்சியாக கொடுக்குற ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி பேசுறதுக்கு சில வாலண்டியர்ஸ் அண்ட் அகரமோட அலுமினைஸ். உங்களுக்கு இன்னொன்று ரொம்ப முக்கியமாக சொல்லணும், இந்த ப்ராசஸில் நீங்கள் பார்க்கும்பொழுது கவனிச்சுக்கிட்டே வருவீங்க, அகரமோட அலுமினைஸ் தான் இதுல பாதி விஷயத்தை டேக் ஓவர் பண்ணி நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க இதே மாதிரியான ஒரு ப்ராசஸ்க்குள்ள இருந்து வந்து இங்க ஒரு மாணவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க, படிச்சு முடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு இதுதான் என் கரியர், இதை ஒட்டி தான் நான் டிராவல் பண்ண போறேன் அப்படின்னு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுமே அதை சொல்லுவாங்க. ஸோ 2வது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது அகரம் வந்து என்னைக்குமே வெறும் அகரம் எல்லா அமைப்புகளுக்குமே சரி, எல்லா நபர்களுக்குமே சரி, நம்ம ஒருத்தருக்குமே நம்மளால முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுக்கணும்னு இருந்துகிட்டே இருக்கும். அகரமுக்கும் கண்டிப்பா அது இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த இடத்துல அகரம்குள்ள இருக்கக்கூடிய மாணவர்களோ இல்லை அகரம்னால உதவி பெறக்கூடிய மாணவர்களோ மட்டும் இல்லாம அதை தாண்டி பொது சமூகத்தில் இருக்க வேண்டியவங்களுக்கும் பண்ணோம் அப்படின்றது நம்ம எல்லா முயற்சிகளும் அதை ஒட்டி எடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ அதுல இருந்து இன்னைக்கு இங்க இன்னொரு முயற்சி, இப்போ இந்த அலுவலகம் இருக்கிறதுனால எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்மளோட இடம் நம்மளை இங்கேயே வச்சு பண்ணிட முடியும் அப்படின்றதெல்லாம் அமைஞ்சு வருது. ஸோ அதெல்லாம் பப்ளிக்ல இருக்கக்கூடிய பப்ளிக்னு நான் இங்க சொல்றது, இங்க இருளர் சமுதாயத்தை சேர்ந்த
ஒரு விழுப்புரம், கள்ளக்குறிச்சி அப்படின்ற மாவட்டங்கள்ல இருந்து 11th 12th படிக்கிற ஒரு 40 பிள்ளைங்க இன்னைக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். அவங்க அகரம்ல நேரடியா இருக்கிற மாணவர்கள் இல்ல, அவங்க படிச்சு முடிச்சு நம்ம கிட்ட சேர்ந்துட்டாங்கன்னா அகரம் விதை மாணவர்களா மாறுவாங்க. இன்னைக்கு அவங்க எங்கேயும் டிராப் ஆயிடக்கூடாது அப்படின்ற அவங்க மேல இருக்கக்கூடிய அந்த அக்கறையில இந்த 40 பிள்ளைங்களுக்கு ரெகுலரா ஒரு 10 நாள் ஒர்க் ஷாப்ஸ் இங்க நடத்துறோம். இந்த ஒர்க் ஷாப் அவங்களுக்கு வாழ்க்கை மேல ஒரு பெரிய புரிதலையும் பார்வையும் கொடுக்கும். எங்களோட ஒர்க் ஷாப்ஸோ எங்களோட ட்ரைனிங்கோ எந்தெந்த நபர்கள் அவங்க சந்திக்கிறாங்க, எப்படி அவங்க தயாராகிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு லைஃபோட இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ புரிய வைக்கும். ஸோ அந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, அதை பத்தி உங்களுக்கு பிரீஃப் பண்ணுவாங்க. ஸோ அது இல்லாம ஒரு பொதுமக்கள்ல இருந்து வந்து எப்படி என்கொயர் பண்றாங்க, எப்படி அவங்களுக்கு அகரம் பத்தி தெரியுது அப்படின்ற அந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி நடக்குதுன்றதும் நீங்க இன்னைக்கு பார்க்கலாம். இது எல்லாமே சேர்ந்து இது எல்லாமே முழுமையடைகிற இன்னொரு இடம் இருக்கு. என்னன்னா இங்க படிச்சுட்டு இருக்கிற ஒரு மாணவர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சு அவங்களோட லைஃப் நான் பார்த்துக்க முடியும் அப்படின்னு வரக்கூடிய இடம் இருக்கு இல்லையா. ஸோ அதை ஒட்டி பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அதை ஒட்டி ட்ரைனிங்ஸ் நடக்குது, அதை ஒட்டி இன்டர்வியூஸ் நடக்க போகுது. ஸோ இந்த சைக்கிள் ஒரு மாதிரி எப்படி ஒரு மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்றத ஆரம்பிச்சு அவங்களுக்கு எப்படிப்பட்ட ட்ரைனிங்ஸ் அண்ட் ஒர்க் ஷாப்ஸ்லாம் நம்ம கொடுக்குறோன்ற ஆரம்பிச்சு அவங்களுக்கு எப்படி வேலைகள் வாய்ப்புகள் எல்லாத்தையுமே நம்ம உறுதிப்படுத்துறோம் அப்படின்றத ஆரம்பிச்சு அகரம் மாணவர்களுக்கு மட்டும் இல்லாம வெளியில இருந்து இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்றது இந்த 4 விஷயங்களை இன்னைக்கு வெவ்வேறு செட் ஆஃப் வாலண்டியர்ஸும் அகரமோட அலுமினைஸும் உங்களோட டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அழகா பிரஷ் பண்ணீங்க அந்த ஃபுல் கான்செப்டையுமே. தேங்க் யூ so much and we are so excited to meet other people also. Thank you. Thank you so much. Thank you. இப்போ மேம் ஜெயஸ்ரீ மேம் பேசினாங்க இதுக்கு முன்னாடி. அவங்க சொன்னாங்க நான் வந்து ஒரு ஜிஸ்ட் மாதிரி சொல்லிட்டேன், இப்போ எங்களோட மக்கள் வந்து நிறைய உங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த நான் கேட்டேன் எப்படி நீங்கள் வந்து இவ்வளோ 1000 பேர் வந்து உங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணுறாங்க அகரமில், பட் நீங்கள் யாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பீங்க அப்படின்னும் போது அந்த ப்ராசஸ் ஒரு பெரிய ப்ராசஸ், அதை வந்து எங்கள் ஸ்டாஃப் சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ எஸ், உங்களை பற்றி சொல்லிவிட்டு எங்களுக்கு நீங்கள் எப்படி அந்த செலெக்ஷன் ப்ராசஸ்ன்றது ப்ரஷ் த்ரூ பண்ணுங்கள். என்னோட நேம் நட்ராஜ். நான் 2014 அகரமில் ஜாயின் பண்ணேன். 14 ஜாயின் பண்ணலேருந்து நான் உள்ள அகரம்குள்ளே வரும்போதே வந்து நான் என்ன சொல்லி வந்தேன்னா 1 year நான் இருப்பேன், அதுக்கப்புறமா பிடிச்சிருந்தா வேணால் நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்திருந்தேன். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறமா தான் இதனோட ப்ராசஸும் இதனோட இம்பார்ட்டன்ஸும் எப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஸோ நாம் படித்து வந்ததே கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்தோம், பட் நம்மளை விட இன்னும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக கஷ்டப்பட்டு படிக்கிற பசங்க இங்கே இருக்காங்க அப்படிங்கிறது இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிய வந்தது. அதுதான் என்னை தொடர்ச்சியாக அகரம்குள்ளே எனக்கு இருக்க வச்சதுக்கான காரணம். 2010 நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஒரு 11,230 அப்ளிகேஷன் நம்மளுக்கு அகரம்குள்ளே வந்தது. ஸோ இப்போ வந்து கடந்த 15 வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 88,510 அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு உள்ள அகரம்குள்ளே வந்திருக்குது. ஸோ நம்ம அகரம்க்கு அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறவங்க வந்து 88,510 ஸ்டூடெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு ப்ராசஸ் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து லெட்டர் நம்ம எடுத்து செக்ரிகேட் பண்ணி நம்ம அதை பிரித்து அது பண்ணுறதுல வந்து நம்ம அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ண அப்ளிகேஷனுங்கிறது வந்து 27,761 அப்ளிகேஷன் வந்து நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து அடுத்த ப்ராசஸ் வந்து அவங்களோட வீட்டுக்கு போய் நம்ம பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்கும். அதில் வந்து ஒரு 17,033 அப்ளிகேஷன் வந்து நம்ம நேரில் போய் ஸ்டூடெண்ட்டோட வீட்டில் போய் அவங்க ஃபீல்டில் பார்த்து அவங்களோட யதார்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு வரதுக்காக நம்ம போனது வந்து 17,033 அப்ளிகேஷன். அதில் செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்டுங்கிறவங்க வந்து ஒரு 5,822 ஸ்டூடெண்ட் வந்து இப்போ அகரம்குள்ளே வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு இத்தனை பேர் இப்போ நீங்கள் நம்பர்ஸ் நிறைய சொல்கிறீங்க 17,000 அப்படி இப்படின்னு. ஸோ அது எல்லாத்துக்கும் எப்படி வந்து மக்களை நீங்கள் திரட்டுறீங்க? யார் அங்கே போய் இவ்வளோ பேர் வந்து அகரம்லேருந்து மட்டும் வந்துட முடியுமானா அது நம்மளால முடியாது. ஸோ அந்த வாலண்டியர்ஸ் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். வாலண்டியருங்கிறவங்க வந்து அவங்களுக்கு வந்து வாலண்டியருங்கிறவங்க நம்மளுக்கு தெரிஞ்ச வகையில் வந்து அவங்க ஃபுல்லாக வந்து ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்க வந்து அவங்க ஏசி ரூம்குள்ள இருப்பாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். பட் அதுலேயுமே ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டு படித்து வந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க அகரமோட ப்ராசஸ் பார்த்துட்டு தான் அகரம்குள்ளே வருவாங்க. இப்போ அகரம்குள்ளே இருக்கிறவங்க வந்து ஒரு 800 வாலண்டியர் நம்ம அகரம்குள்ளே இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்டேஜுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க வாலண்டியர். இப்போ நம்ம வாலண்டியர் நம்ம செலக்ட் பண்ணும்போதே நம்ம அவங்களுக்கு சொல்லிடுவோம் இந்த மாதிரி க்ரைட்டீரியெல்லாம் உங்களுக்கு உள்ளே இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அகரம் உள்ள ஆஃபீஸ்க்குள்ளே என்ன ஒர்க்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். லெட்டர் வாசிக்கிறதுல ஆரம்பித்து ஃபீல்டுக்கு போய் பார்க்கறதுல ஆரம்பித்து உள்ளே உட்காந்து நம்ம அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன கோர்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுல ஆரம்பித்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மென்டரிங் பண்ணுறது, இது எல்லா விஷயங்களுமே நம்ம அவங்களுக்கு சொல்லிடுவோம். அவங்ககிட்ட இன்ட்ரெஸ்ட் கேட்டுருவோம். உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டோ நீங்கள் அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ட்ரைனிங்ஸ் செப்பரேட்டாக நடக்கும். உங்களுக்கு என்ன தகவல் அப்படிங்கிறது அது ட்ரைனிங்காக கிடையாது, உங்களுக்கு என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுவாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ வாலண்டியர் கூட வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸான வாலண்டியர் கூட இருப்பாங்க. ஃப்ரெஷர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸான வாலண்டியர் ஒருத்தர் கூட இருப்பாங்க. கூட இருந்து இதுதான் ப்ராசஸ், நீங்கள் இதை தான் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி ஒரு கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு
3 months நம்மளுக்கு ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா ஒரு 1 month 1.5 month அவங்க கூடவே இருந்து அவங்களுக்கு அப்சர்வ் பண்ணி அந்த வாலண்டியரை நம்ம ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த வாலண்டியர் ஆயிடுவாங்க. இவங்க சிங்கிளாவே அவங்க ஹேண்டில் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி தான் அகரம்ல வந்து வாலண்டியர் சஸ்டெயின் ஆவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் இருக்கும்? அதுக்கப்புறமா வந்து உள்ள நம்மளுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்ததுக்கு அப்புறமாவே அதை செக்ரிகேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. செக்ரிகேட் பண்ணி அதை வந்து 1-to-1க்கு செலக்ட் பண்றதுக்கான ஒரு ப்ராசஸ்ங்கிறது ஒன்று நடக்கும். நம்மளுக்கு மொத்தமா நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட, ஏன்னா ஒரு லெட்டரும் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு விருப்பமா இருக்கும். ஆனா பட் உள்ள பார்க்கும்போது அவங்கள காட்டிலும் இன்னும் டிசர்விங்கா இருப்பாங்க. இன்னொன்று நம்மளோட பவர்ல இருந்து நம்மளோட சக்தியிலிருந்து நம்ம எவ்வளவு பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணிட்டு நம்ம அதுக்குள்ள நம்ம சுருக்கி தான் அந்த லெட்டர் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அது வந்து லெட்டர் ரீடிங் அப்படிங்கிற ப்ராசஸ். ஓகே. ஸோ சார் நீங்க சொல்ல அவர் சொல்ற அந்த செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து 2 இயர்ஸாக வாலண்டியர்ஸாக இருக்கேன் இந்த அகரமில். ஸோ ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6,000 to 8,000 அப்ளிகேஷன்ஸ் வரும். அந்த 6,000 to 8,000 அப்ளிகேஷன்ஸையும் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பிரிச்சுட்டு அதுக்குன்னு உள்ள வாலண்டியர்ஸ் வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷனை எடுத்து ரீட் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ அந்த 6,000 to 8,000 அப்ளிகேஷன்ஸை வந்து நாங்கள் வந்து 1,500 to 2,000 அப்ளிகேஷனாக வந்து நாங்கள் கம்மி பண்ணணும். ஸோ அப்போ டிசர்விங் கேண்டிடேட்ஸை மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும். இந்த ப்ராசஸ் எப்படின்னு சொன்னால், எப்படி ஒரு விவசாயி வந்து தன்னோட நிலத்தில் விதைய வைக்கிறதுக்காக வந்து ஒரு தரமான விதையை தேர்ந்தெடுப்பாரோ, அதேமாரி ஒவ்வொரு வாலண்டியர்ஸும் உட்காந்து ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸையும் ரீட் பண்ணி அதில் சில கிரைட்டீரியா பேஸ் பண்ணி தான் வந்து அந்த 1,500 to 2,000 அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணுவாங்க. பேசிக் கிரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நோ பேரண்ட்ஸ், அப்பா அம்மா 2 பேரும் இல்லாதவங்க, இல்லை அப்பா இல்லை அம்மா அந்த மாதிரி இல்லாதவங்க, பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறவங்க, அந்த மாதிரி அந்த லெட்டர்ஸில் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க எல்லா விஷயத்தையும். அதை வந்து நாங்கள் கோ த்ரூ பண்ணி அதுலேருந்து நாங்கள் வந்து செக்ரிகேட் பண்ணி அதை நாங்கள் ஸ்ப்ளிட் அப் பண்ணி அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து நாங்கள் 1-to-1 இருக்குது. அது டைரெக்டாக வந்து ஸ்டூடெண்ட்ஸை ஒரு இடத்துக்கு வர சொல்லி அவங்கள இன்ட்ராக்ட் பண்ணி செலக்ட் பண்ணுற ப்ராசஸ்ஸு. இதில் ப்ரைமரியாக நான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸில் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே செலக்ட் ஆகி வராங்க இல்லையா? இப்போ அந்த ஃபஸ்ட்டு இப்போ உள்ளே வராங்கன்றப்போ அவங்க சொன்னாங்க ஷார்ட் லிஸ்ட் நாங்கள் பண்ணுவோம், அதாவது மோஸ்ட் டிசர்விங் இருக்கிறவங்களும் நாங்கள் வந்து ஃபஸ்ட் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி சூஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த கட்டம் இதுவா? லைக் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துடும். அகரம்க்கு வரும்போது லெட்டர் வந்து நம்ம 2 ப்ராசஸாக பிரிச்சிருவோம். ஒன்று வந்து மொத்தமாக எல்லாமே அகரம்க்கு எழுதி போடுவாங்க. ஒரு ஃபினான்ஷியல் ஹெல்ப்புக்கு எழுதி போடுவாங்க, ஒரு செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட் எழுதி போடுவாங்க, மெடிக்கல் ஹெல்ப்புக்கு எழுதி போடுவாங்க. இந்த மாதிரி மொத்தமாக நம்மளுக்கு வரதை வந்து நம்ம ஹையர் எஜுகேஷன்ஸுக்கு மட்டும், நம்ம யூஜி டிகிரிக்கு மட்டும் நம்ம இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டை நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுத்துருவோம். அதை எடுத்ததுல தான் வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் நம்ம பண்ணுவோம். நோ பேரண்ட், அப்பா அம்மா இல்லாத இருக்கக்கூடிய பசங்க. நம்ம இதில் வந்து நான் ஒரே ஒரு பாயிண்ட் பண்ணிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். சார் சொன்னதுலேருந்து இதுக்கு வர அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே மேஜராக வரது நம்மளுக்கு இப்போ 77,000 அப்ளிகேஷன் நம்மளுக்கு வந்திருக்குது அப்படின்னா அதில் வந்து எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களாக தான் இருப்பாங்க. நம்மளுக்கு பிரைவேட் ஸ்கூல் அப்படிங்கிறது கிடையாது. அகரம்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் ப்ளஸ் கவர்மெண்ட் எய்டருக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது டீச்சர்ஸ் அளவுலையும் தெரியும், மக்களுக்கும் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால நம்மளுக்கு பிரைவேட் ஸ்கூல்ஸ் அப்ளிகேஷன் நம்மளுக்கு வராது. அந்த மாதிரி ரேராக தான் நம்மளுக்கு வரும். ஸோ அது நம்ம வந்து கிரைட்டீரியாவை பேஸ் பண்ணி நம்ம அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். இப்போ பிரைவேட் ஸ்கூல்ல இருந்து வரக்கூடிய பசங்களுக்கும் வந்து அப்பா அம்மா 2 பேர் இருந்திருக்க மாட்டாங்க, இல்லை அப்பா அம்மா இருந்துமே அவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து ஃப்ரீயாகவே அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப்ல படிச்சிருப்பாங்க. 10th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க. 10th வந்து ஒரு நல்ல மார்க் எடுத்ததுனால 11th 12th அவங்க பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க. பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. அது ஃபீஸ் இல்லாம இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் நம்மளுக்கு உள்ள வருவாங்க. ஓகே. ஸோ இப்போ செலக்ட் ஆன உடனே, அதாவது நீங்க ஷார்ட் லிஸ்ட் உங்களோட லெட்டரோ இல்ல உங்களோட அப்ளிகேஷனும் ஷார்ட் லிஸ்ட் ஆச்சுன்னா அந்த 1-to-1 இன்டர்வியூ. ஆமா இன்டர்வியூ முடிச்சிட்டு ஹவுஸ் விசிட். ஹவுஸ் விசிட் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கான அவங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஹவுஸ் விசிட் முடிஞ்ச உடனே வந்து அவங்களுக்கு வந்து எந்த அவங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி நம்ம நேர்ல போய் பார்த்துட்டு வரதை பேஸ் பண்ணி, இப்போ அப்பா இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்கோரிங், அம்மா இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு மார்க், ஸ்கோரிங் பேட்டர்ன் வச்சு தான் ஸ்டூடெண்ட் வந்து செலக்ட் பண்ணுவோம். இதுல அவங்க அகடமிக் ஸ்கோர் வந்து மேஜரா இருக்கும். பிளஸ் வந்து அது இல்லாம அவங்களோட குடும்ப பொருளாதாரத்தை வச்சு அவங்களுக்கு ஒரு ஸ்கோரிங் பேட்டர்ன் இருக்கும். இது ரெண்டையும் வந்து ஈக்குவல் பண்ணிட்டு அதுக்கு ஒரு மார்க் வரும். அந்த மார்க் பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து சீட்டு கொடுப்போம். ஓகே. வெயிட்டிங் லிஸ்ட்லாமும் இதுல இருக்கும். அதுலயும் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கும். இப்போ ஃபீல்டுக்கு போயிட்டு வரவங்க இதுல வந்து ஒரு ப்ராசஸ்லயுமே வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கும். நம்ம வந்து மொத்தமா வர அப்ளிகேஷன்ஸ் எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்றோமோ அந்த மாதிரி தான் இந்த 1-on-1 ப்ராசஸ்லயும் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். இல்ல இவங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது ரிஜெக்ஷன் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஸோ ஹவுஸ் விசிட்டுக்கு போயிட்டு வர வாலண்டியரும் ஃபீல்டில் போய் பார்த்துட்டு வர வாலண்டியரும் அதுலயுமே வந்து அவங்க வெயிட்டிங் லிஸ்ட் போடலாம். வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு 2 மாசம் அவங்களுக்கு பொறுத்திருந்து கூட நம்ம ஏதாவது ஒரு முடிவு பண்ணலாம். இப்போ அவங்க வந்து ஒரு பேராமெடிக்கல் கோர்ஸுக்கோ இல்ல ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரிக்கோ அவங்க வெயிட் பண்றாங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் டிகிரிக்கு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா கவர்மெண்ட்ல வந்து அனௌன்ஸ் பண்றது கொஞ்சம் லேட்டா தான் பண்ணுவாங்க. அதனால அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால
அப்படிங்கிறதுனால வந்து ஒரு 2-3 months கழிச்சு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கான வெயிட்டிங் லிஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். இல்லை இவங்களால மேனேஜ் பண்ணிக்க முடியும், பட் ஏதாவது ஒரு கட்டத்தில் அவங்களால மேனேஜ் பண்ணிக்க முடியாமையும் போயிடலாம் அப்படிங்கிறது இருக்கிறதும் நம்ம வெயிட்டிங் லிஸ்ட் தான் வைப்போம். ஸோ திரும்ப எகைன் வந்து நம்ம ரீவிசிட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட் அந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்ச பசங்களை எடுத்து நம்ம திரும்ப பார்ப்போம். பார்த்துட்டு இவங்களுக்கு ஏதாவது நம்ம கொடுக்கலாமா அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு கால் பண்ணி நம்ம பேசுவோம். ஸோ அவங்க காலேஜ் எதுவும் சேராமல் இருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு திரும்ப நம்ம உள்ள ப்ராசஸ்க்குள்ள கொண்டு வருவோம். ஸோ எந்த ஸ்டூடெண்ட்டையுமே நம்ம எந்த இடத்துலையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அவங்கள ஃபைனலாக முடிச்சு நம்ம அவங்கள க்ளோஸ் பண்ணி நம்மளோட நோக்கம் வந்து அவங்க ஹையர் எஜுகேஷன் படிக்கணும், காலேஜ் படிக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட நோக்கம். அதுதான் அகரமோடது. தேங்க்யூ சோ மச், ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ மேம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 travel brand. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.